welcome back to our channel. This is your Karthika. This is your Vishnu. இன்னைக்கு கார்த்திகாக்கு வந்து ஃபுல்லா பைக்ல பர்த்டே அதுமா நான் பஸ்ல வரேன். பஸ்ல போறது தான் நல்லது. இந்த விஷயத்துலயும் கொஞ்சம் இதா இருக்கும். நம்ம ரெண்டு பேருமே டயர்ட் ஆக மாட்டோம். நான் பழி வாங்குறா ஏன் தெரியுமா? நான் Dress எடுத்தேன்ல அதே இதெல்லாம் கழிச்சுக்கிறேன். அப்படிலாம் கிடையாது. எனக்கு பைக் ஓட்ட கஷ்டமா இருக்கு. ஆமா என்னோட பைக்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அத நான் அப்புறமா கூப்பிடுறேன். இப்போ நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா எங்கேயோ போறோம். டி நகர் போறதுதான் பிளான். டி நகர் போயிட்டு டி நகர்ல இருந்து அப்படியே மெரினா போயிட்டு அப்படியே சும்மா அப்படியே கொஞ்சம் சுத்தலாம் சுத்திட்டு அப்படியே பாரிஸ் போகணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். தெரியல என்ன பிளான் தெரியல. பாரிஸ்க்கு நாங்க பஸ்லயே போறோம், ஃளைட்ல எல்லாம் போக மாட்டோம். பர்த்டேனால சும்மா விடுறேன். சரி ஓகே, இதுதான் இன்னைக்குள்ள பிளான். இங்கதான் போயிட்டு இருக்கோம். சரியா? எங்களோட ஒரு முட்டாள்தனம் என்னன்னா, எங்க வீட்டுல இருந்து டைரக்டா வந்து ஒரு பஸ் கிடைச்சது. அந்த பஸ்ஸை விட்டு நாங்க பாதியில இறங்கிட்டு திருப்பி அதுல இருந்து ஒரு பஸ் பிடிச்சு திருப்பி அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். ரூட் தெரியாதா? சென்னையில வந்து பைக்லயே சுத்திட்டு இருந்ததுனால அந்த அளவு ரூட் தெரிய மாட்டேங்குது. இதுதான் ரேபிடோ இல்லைன்னா வந்து ஓலான்னு போட்டு பஸ்ல போய் பழக்கம் இல்லை. அதனால இன்னி வந்து பஸ்ல போய் நாங்க டிராவல் பண்ணி வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியால தான் இருக்கும். நீ மோர் தென் வீடியோஸ் எல்லாமே நாங்க வந்து பஸ்ல தான் போடுவோம். கரெக்டு தானே? நீ மோஸ்ட்லி நாங்கள் வந்து பஸ்ஸில் தான் வீடியோ அதிகமாக போடலான்னு இருக்கோம். சரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா யாரும் இந்த மாதிரி போட்டு நான் பார்த்தது கிடையாது. அதனால பஸ்லேயே நாங்கள் இந்த வீடியோ போடலான்னு இருக்கோம். ஓகேவா? இந்த வீடியோ எப்படியே கன்டினியூ பண்ணுறேன். கைஸ், இப்போ வந்து டீ பிரேக்கு. மேடம் என்ன குடிச்சிங்க? ஜூஸ். மஸ்க் மெலன் ஜூஸ். மஸ்க் மெலன் ஜூஸ். ஓகே, நீ குடிச்சாச்சு. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா அம்பத்தூர் எஸ்டேட் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும். ஆமா, எஸ்டேட் வந்தோம். எஸ்டேட்ல இருந்து நீ டி நகர் பஸ் உண்டு நாங்க ஒருத்தவங்க சொன்னாங்க. நாங்க இங்க இருந்து டி நகர் பஸ் ஏறி நேரா டி நகர் போயிட்டு நீ போற வழியில மற்ற விஷயங்களை பேசுவோம். சரியா? வாங்க. பெருங்கால நிக்கிறீங்க, என்னாச்சு? புரியல. செருப்பு தைக்க வந்தேன். செருப்பு தைக்க வந்தியா? அது ரொம்ப லூஸா இருக்கா, அதாவது நடக்கும்போது செருப்பு முன்னாடி போகுது. நான் தனியா வரேன், செருப்பு முன்னாடி போகுது. நான் ஆல்ரெடி நானும் அமலும் வந்து இங்க தான் தைச்சோம். அவனுக்கு ஷூ இங்கயா, அதனால எனக்கு இந்த இடத்துல இருக்கும்னு தெரியும். அதனாலதான் சரி ஓகே அம்பத்தூர் வாரம் இல்லை இங்கே தச்சலாம் சொல்லிட்டுதான் இங்க வந்தது. இங்க இருந்து 147G அப்படின்னு ஒரு பஸ். சி எஸ்டேட்ல இருந்து 147G அப்படின்னு ஒரு பஸ் இருக்கு. சரி, 147C அப்படின்னு ஒரு பஸ் இருக்கு. சரியா? அந்த பஸ்ல ஏற நேரா டி நகர் போய் இறங்கிடலாம். ஓகே, ஒரு இடம் பக்காவா கிளியர் ஆயிடுச்சு. இனி என்னது? எவ்வளவு சீரியஸா ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கீங்க. ஓகேவா? கரெக்டா இருக்கா? இது டைட்டா இருக்குல்ல? அவர் ஸ்டிச் பண்ணதுனால இன்னி கொஞ்சம் டைட்டா தான் இருக்கும். போட போட கொஞ்சம் டைட்னா ரொம்ப டைட்ல, கரெக்டா இருக்குல்ல? பஸ்ல கூட்டமா இருந்தா நின்னுட்டு போவாங்க, கூட்டம் இல்லைன்னா உட்காந்துட்டு போவாங்க. எப்படி இருக்கணும்னு அவங்களுக்கே தெரியும். நீயே சொல்லுங்க. கஷ்டம். நாங்க மோஸ்ட்லி நிறைய வீடியோஸ் பஸ்ல தான் போடுவோம். பஸ் ரூட் வந்து பஸ் டிரைவருக்கு தெரியும். அவ பைத்திய மாதிரி உளறிட்டு இருப்போம். நான் சொல்லி தரேன். இங்க பாருங்க, பஸ் ரூட் வச்சு நாங்க நிறைய வீடியோஸ் போடுறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து பஸ்ல வந்து டிராவல் பண்ணி யாரும் விளாக் போட்டதே கிடையாது. நாங்க விளாக் பண்ணலான் இருக்கோம். ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவன் பைக்ல கார்ல சுத்திட்டு இருக்கிறதோடையும் பஸ் எந்தெந்த டைம்ல எல்லாம் பஸ் இருக்கு அப்படின்றதே நாங்க கரெக்டா சொல்லிட்டோம்னா எங்க வீடியோ பாத்தீங்கன்னா நாவடியில இருந்து அம்பத்தூர்ல இருந்து டி நகர் போறவங்களுக்கு வந்து கரெக்டான டைமிங் பார்த்து போலாம். ஓகே, முடிஞ்சதா? ஒத்த கால் செருப்பு போட்டு நிற்கிறான். முன்னாடி சொல்லுவாங்க தெரியுமா, ஒத்த கால் செருப்பு போட்டிருந்தா வந்து ஏனக்கால் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? இன்னும் ஒன்னே கலப்பிட்டேன். உண்மையிலே சொல்லுவாங்க, முன்னாடி கேள்விப்பட்டது கிடையாதா? ஆமா சொல்லுவாங்க, ஒத்த கால் செருப்பு போட்டா ஏனக்கால் வரும் அப்படின்லாம் முன்னாடி சொல்லுவாங்க. அப்ப எல்லாரும் ஒத்த கால்ல நின்று கல்யாணம் பண்ண சொல்லுவாங்கல்ல, அதான் நானும் ஒத்த கால்ல நின்று. ஃபைனலி நாங்க வந்து பஸ்ல ஏறிட்டோம். எத்தனை மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கோம்? கரெக்டா வந்து ஒரு 2:30க்கு அங்கே வந்தோமா? ஆமா, இப்போ 2:30க்கு வந்து 1 hour வெயிட் பண்ணிருக்கோம். ஆமா, 3:30க்கு வந்து பஸ் ஏறி இருக்கும். கரெக்டா 147C இந்த பஸ் தான் கரெக்டா இங்க போகும், டி நகர் போகும். டி நகர் போய் அங்க கொஞ்சம் விஷயங்கள்லாம் சுத்திட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன பிளான்ல இருக்கோம்னா அங்க போயிட்டு பிளான் பண்ணலாம். இங்க இருந்து பிளான் பண்ண நடக்காது. பஸ் டிராவல் நல்லா தான் இருக்குங்க. பைக்கோடையும் காரோடையும் பஸ் டிராவல் நல்லா இருக்கு. ஏன்னா காருன்னா நாங்கள் ஓட்டிட்டு சைடில் வீடியோ எடுத்து கஷ்டமாக இருக்கும். பைக்குனாலும் அதே தான்.
என்ன சொல்ற நாய்ஸ் இருக்கும் யாராவது ஓட்டுவாங்க, நாங்க வீடியோ எடுத்தோம். நான் பேசாம உட்காந்து நம்ம பாட்டுக்கு பேசிட்டு வீடியோ எடுத்துட்டே இருக்கலாம். நல்லா தான் இருக்கு. ஓகே சரி ஓகே, இனி கொஞ்சம் கழிச்சு கண்டினியூ பண்றோம் சரியா? ஏன்னா பஸ்ல கொஞ்சம் ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களோட பிரைவசி நமக்கு எடுக்க கூடாதுல்ல. ஸோ அதனால தான் கீழே வச்சு பேசிட்டு இருக்கேன், இல்லைன்னா மேலே தூக்கி பேசுறேன். பூ வாங்கியாச்சா? எஸ், பாத்துக்கோங்க. நானே பூ வைக்க தெரிஞ்சா வைக்க மாட்டேன். பூ மட்டும்தான் வாங்கி தரணும், நான் வைக்கிறேன். ஏன்னா வைக்க தெரியாது இல்ல. எங்க போகணும்? சும்மா நீ தான் கூட்டிட்டு போற. பண்ணி தரோம், அது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு. இதுதான் உங்களுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ், மினி பாட்டில், ஃபோனு எல்லாமே வச்சுக்கலாம். வாஷ் பண்ணி அழுக்கானே தெரியாது, வாஷ் பண்ணிக்கலாம். வாட்டர் போட்டுக்கலாம். எப்படி ஓகேவா? அழகாக தான் இருக்கு. என்ன பண்ணுறது? ஓகே, உனக்கு வேற ஏதாவது பிடிச்சிருக்கா? எனக்கு இதான் பார்த்தோன்னே லைட்டாக அட்ராக்ட் ஆச்சு. ஃபங்க்ஷனுக்கு நார்மலாக வெளியே பர்ச்சேஸ் பண்ணால் டீசெண்டாக நல்லா இருந்துச்சு. வேறு ஏதாவது மாடல் நிறைய பண்ணிக்கலாம், ஷார்ட் பண்ணிக்கலாம், லென்த்து பண்ணிக்கலாம். இது ஓகே, பிடிச்சிருக்கு. இது லாக் நல்லா இருக்குல்ல? கீ லாக் மாதிரி வரும். கீ லாக் அவ்வளோதான். ரிங் மாடல், இது ஒரு மாடல். நிறைய மாடல் மாடல்லாம் நல்லா இருக்கு. எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஆமா, இது நல்லா இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. இது கொஞ்சம் ஆன்டிக்கா இருக்கு. ஆமா, இதே மாதிரி வராது இல்ல? சேம் மாடல் வந்து இந்த ரெண்டு மூவி இல்ல, இந்த கலர் மாடல் வேணாம், இந்த மாதிரி கலர்ஸ். இதுல இது வருது. ஆமா, எனக்கு அது பிடிச்சிருக்கு, அதான் கேட்டேன். இது கலண்டடுமா? கலண்டெல்லாம் வராது, நீ அதை பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸ்டாலா எடு எப்படி நடப்ப? இது ஸ்டாலா. இது வேண்டாம். இது இது போடு. இப்படி திரும்பி, இப்படி திரும்பு. ஓகே, இப்படி திரும்பு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. இது வேண்டாம். சரி, இது எவ்வளவு தருவீங்க? 260 கொடுங்க. 280 260 தான். 230 தாங்க. 20 250 கொடுங்க. வேற இல்ல, 230. நீங்க கரெக்ட்டா இது பண்ணு. ஃபைனல் 230. இது ஒரு 230 தாங்க. ஓகேவா? டன். ஃபைனல் எவ்வளவுக்கு வாங்கிருக்க? 230க்கு வாங்கிருக்கேன். 230க்கு வாங்கிருக்கியா? 200க்கு வாங்கியிருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். 200 அந்தானே தரவே மாட்டாங்க, நீ போமா தாயேன்னு விட்டுருப்பாரு. சரி ஓகே, நான் எதுக்கு இந்த ஒரு பேக் சொன்னேன்னா, இன்னும் ஒரு பேக் நான் அந்த பக்கம் பார்த்தேன். சரி, அது பார்க்கலாம். இவன் வந்து விலையை ஏற்றி விடுறாள், இதுவரை விலையை குறைச்சி விட மாட்டா. ஏற்றி விடுறதா? ஆமா, நீ விலையை ஏற்றி தான் விடுற. பரவாயில்ல, பரவாயில்ல, நல்லா சூப்பராக பண்ணாரு. எங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து என்ட்ராய் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட்டு சுற்றி இங்கே வரும்போது ஃபர்ஸ்ட் கடை, அந்த கடை லைட்டாக போங்க, ஏன்னா நல்லா பண்ணுறாரு. இது 230க்கு நான் வரேன். நல்ல ஸ்மைலி ஃபேஸோடு நிற்கிறாரு. நல்ல ஸ்மைலி ஃபேஸோடு நல்லா பண்ணுறாரு. எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பேக் 230க்கு ஒர்த்து தான். ஒர்த்தா? ஆமா, எனக்கும் ஒர்த்து தான். எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் சொன்னேன் எடுன்னு. சரி ஓகே, நீ நெக்ஸ்ட் கடையில் சந்திப்போம் வாங்க. அடுத்த பேக்கா? ஆமா, இந்த மாதிரி பேக் நான் ரொம்ப நல்லா தேடிட்டே இருக்கேன். இதெல்லாம் கொரியன் பேக்ஸ் அந்த மாதிரி தானே? ஆனா இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கும், ஸ்டைலிஷா இருக்கு. எவ்வளவு சொன்னாரு? 100 rupees. ஆனா நல்லா இருக்கு, ஒர்த்தா இருக்கு. ஓகே தான். நல்லா இருக்கு. ஓகே தான். நல்லா இருக்கு. இந்த ப்ளூ நல்லா இருக்குல்ல? இந்த ப்ளூ நல்லா இருக்கு, அதுவும் நல்லா இருக்கு. வேற எது? இதுவா? ரெண்டும் நல்லா இருக்கு. பட் இது ரெண்டும் ஒரே பேட்டர்ன். ரெண்டும் வேற வேற பேட்டர்ன். இதோ ஐ மீன் மாடல் வந்து ஒரே மாடல், பேட்டர்ன் ரெண்டும் வேற வேற பேட்டர்ன். உன்னோட ட்ரெடிஷனல் ட்ரெஸ் இது நல்லா இருக்கும், உன்னோட மாடர்ன் ட்ரெஸ் இது நல்லா இருக்கும். எஸ், எப்படி? பரவாயில்ல, ரெண்டு ஜிப் இருக்கு. ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு. இது எவ்வளவு அங்கிள்? 180 மேடம். இந்த மாதிரியா வேணும்? இது குட்டி கூட தானே வேணும்? குட்டி கூட தான் வேணும். இது வேண்டாம். வேற இது ரெண்டும் கம்மி பண்ணுவீங்களா? வேற 150க்கு தாங்க. தர மாட்டேங்காங்க இந்த அங்கிள். 180க்கு தாங்க அங்கிள். ஃபைனல் ரேட் 180 தான். 99 கேட்டா கூட நான் தர மாட்டேன். ஏன் இவ்ளோ ஃபிக்ஸ்டா இருக்கீங்க? ஒரு 180 தாங்க. இதுக்கு ஒரே பிரைஸ் தான். நீங்க இதுக்கு 180 தந்தீங்க, நான் வேற ஏதாவது பாப்பேன்ல. வேற பாருங்க, ஒரு பிரைஸ் அது தர மாட்டேங்க. இது 40 ரூபாயா? இதெல்லாம் வேண்டாம் எனக்கு. ஆமா, இதெல்லாம் 40 ரூபாய். அதெல்லாம் வந்து எப்படி ஓகே தானே? வேண்டாம், இன்னொரு இருக்கு. பரவாயில்ல, பாத்து
இதுல ஒண்ணு எடுக்கட்டா? அது வேணாண்டி, இது எடுத்துக்கோ. எனக்கு இல்ல. என்ன? அது அவங்கள கூட்டிட்டு வரும்போது வாங்கிக்க, அதான் நல்லது. அப்படியா? 40 தானே. இது எப்படி இங்க கூட்டிட்டு வருவோம்ல. சரி ஓகே. அப்போ குறைக்க மாட்டீங்க? 180 கூட தர மாட்டீங்க. இப்படி பண்ணீங்கன்னா 199 கேட்டா கூட தர மாட்டேன். 180 தாங்க அங்கிள். நான் ஃபைனலா நீங்க பாருங்க, உங்களை எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப என்ன நினைப்பாங்க, நீங்க இந்த கடைக்கு வந்தா அப்ப குறைக்க மாட்டாருங்க அங்கிள்னு நினைப்பாங்க. லாஸ்ட் வரைக்கும் நீங்க தரவே இல்லைல்ல. சரி பாய். இந்த பேக் 100னா ஒர்த் தாங்க. நான் தான் கேட்டேன். இல்லையே நான் எவ்வளவு பேசுறேன், ஒரு அந்த பூ போட்டது நல்லா இருக்குல்ல. ஆமா. ட்ரை பண்றியா? கேட்டு பாக்குறியா? வேலை ஆமா, எல்லா கடையிலயும் குறைங்க சொல்லி எனக்கு ஆயுசு குறைஞ்சிரும் நினைக்கிறேன். சரி ஓகே வா. செருப்பு கேட்டேல்ல? ஆமா. இங்க இருக்கும்போது என்ன இருக்கு? கேட்ட செருப்பு இங்க இருக்கு. செருப்பு இருக்கு, சைஸ் இருக்குமா? சைஸ் இருக்கு, பாப்போம். எடுத்துங்க போற? அடுத்து நாங்க வந்த வழியில திருப்பி போறோம். ஏன்னா நாங்க நிறைய கம்மல்லாம் பார்த்தேன். எடுத்துன்னு வாங்க போற? இயரிங்ஸ், செப்பல். இயரிங் செப்பலா? பட்ஜெட் என்னது? பட்ஜெட் என்னது? பட்ஜெட்லாம் சொல்ல முடியாத பட்ஜெட் எனக்கு. இவ்வளவு வாங்கியிருக்க, இவ்வளவு வாங்கினதும் என்ன சொல்றது, என்ன பொறுத்தவரைக்கும் இனி நீ வந்து என்கிட்ட பேக் இல்ல, செப்பல்னு சொல்ல முடியாது. பேக் மட்டும் தான் படுதா? யூனிகார்ன் பேக்னு கேட்டல. அதுக்கே அது போயிடும். ஒரு இடத்துல இன்னொரு வாட்ச் பார்த்தோம், அதுக்கு எவ்வளவு? அதையும் கம்மி பண்ணலாம். பட்ஜெட் எவ்வளவு? 480. இது 480. என்னோட பட்ஜெட் நிக்காது. சரி ஓகே, நான் இங்க இத டிராப் பண்றேன். இது வாங்கி கொண்டு வச்சேன்னா அவங்க எனக்கு கதறிடுவாங்க. அவ்வளவுதான், பொறாம பிடிச்சவன் அவன். ஆமா, இதெல்லாம் என்னோட பட்ஜெட்ல முடியுமா தெரியல. சரி வா. அது நீ வாங்கிருக்கலாம்ல அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பா. அந்த 40 ரூபா போச்சு தானே. ஆமா, அது ஏன்னா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ரெண்டாவது விஷயம் அது இன்னும் இந்த 100 ரூபாக்குள்ளதே சூப்பரா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு இது வரைக்கும் வாங்கினது எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். பாத்துக்கலாம். இது ரோஸ் கோல்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி வேணும். இது கொஞ்சம் லைட் கலர்ல இருக்கு. இந்த மாதிரி டார்க் கலர் வேணும். இந்த கொஞ்சம் அதுல டார்க்கும் இல்லாம இதுவும் இல்லாம இடையில ஒரு கலர் ரோஸ் கோல்ட். இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா இருக்குல்ல. ஆனா கொஞ்சம் கலர் தான் பட் ஏன்னா இதுல பிளாக்ல தான் இருக்கு. இது கலர் போகுமா? ஸ்கிராட்ச் ஆகும். ஸ்கிராட்ச் ஆகுமா? நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல. சில்வர் லைட்டா யூஸ் பண்ணி பாக்குறியா? அது சில்வருக்கு தான் இந்த இருக்கு. இதுவும் ஓகே தான். உனக்கு இது ஓகே? உனக்கு அதான பிடிச்சிருக்கு? எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கு. எனக்கு ரோஸ் கோல்டு கொஞ்சம் நல்லா பிடிச்சிருக்கு. அண்ணா அது எவ்வளவு வைப்போம்? ரோஸ் கோல்ட் இது எவ்வளவு? இது ரோஸ் கோல்டு 200 தரீங்களா? இந்த பாக்ஸ் 20 ரூபீஸ் தராங்க. 180 தானே. தேங்க்யூ. ஹாப்பியா? ஹாப்பி தான். நினைச்சதெல்லாம் வாங்கிட்டேல, அப்புறம் என்ன வந்துச்சா? ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். நீங்க போனோம், அவ்வளவுதான். கிளம்புவோமா? கோ டு மெரினா. லாஸ்ட் வரைக்கும் செருப்பு வாங்கல. நான் என்னெல்லாம் வாங்கினேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேக் வாங்கினேன். பிரியாணி வந்தாச்சு. காலைல இருந்து ஒன்றும் சாப்பிடல, இப்போ தானே சாப்பிட்றோம். சரி சொல்லிட்டு இருந்தது கண்டிப்பாக பண்ணு. சரி, நான் என்ன வாங்கினேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேக் வாங்கினேன். அதுக்கப்புறமும் 2 பேக் வாங்கினேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேசியோ வாட்ச் வாங்கினேன். ஆனா அது கடையில நிறைய இடத்துல பார்க்கும்போது 1000 ரூபீஸ்க்கு இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நாளைக்கு ஒரு லைட்டா யூஸ் பண்றதுக்கு ஒரு அழகான ஒரு வாட்ச் தான் அது. பார்க்க நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆமா. சோ எனக்கு அது போதும். அந்த பையனை போட்டு நான் வாங்கிருவேன். இனி அடுத்து என்ன பிளான்? அடுத்து மெரினா. மெரினாவா? சீக்கிரம் சாப்பிடு. மெரினா நான் கேட்டேன், அதுதான் பண்ணணும். பாப்பா அங்க இருந்தா பாப்போம். இருக்கும். என்னடி பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்ட எல்லாம் லிப்ஸ்டிக் போயிருக்கோம். இதெல்லாம் கொண்டே நினைக்கிற அப்படிதானே? இதெல்லாம் நார்மல் யூசுவல். சாப்பிட்டாச்சுல? சரி, பே பண்ணிட்டு வந்துடுறேன். மிச்சம் வந்திருக்குல்ல, பே பண்ணிடு. எல்லாம் வாங்கியாச்சு, சாப்பிட்டாச்சு. இனி எங்க போறீங்க? பீச். டோல்ஜி பஸ் ஏறி பீச் போறீங்களா? ஆனா பஸ்ல சுத்துறது நல்லாதான் கைஸ் இருக்கு. சீரியஸா சொல்லணும்னா பஸ்ல ஃப்ரீயா நடந்து போலாம் எங்கனாலும். ஆமா, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. ரெண்டாவது விஷயம் வண்டி எங்க வைக்கணும் அங்க வைக்கணும், பார்க்கிங் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் நல்லா தான் இருக்கு பஸ்ல போறது. சரி, நீ 12G பஸ்ஸுக்கு நீ பஸ் ஸ்டாண்ட் பண்ணும்.
இவ்வளவு கூப்பிட்டு நான் ரோடு கிராஸ் பண்றது கொஞ்சம் பார்த்து தான் கிராஸ் பண்ணணும். இவன் வந்து அண்ணா உன்னை கூட்டிட்டு போறேன். வித்தியாசமான ஒரு பைப்ல இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க வந்து நீ பஸ்ல எடுத்து கண்டிப்பா பண்றோம். சரங்கியோ இங்க வந்து பீச்சுக்கு போக முடியல. எனக்கு தெரியல. பீச்சுக்கு நைட் எப்படியும் விட மாட்டாங்க. அங்க ஃபுல்லா போயிருந்து எல்லாரும் போறாங்க. இங்க வந்துட்டோம். நீ எனக்கே தின்னுட்டு கிளம்புவோம் வீட்டுக்கு. டைம் ஆகுது. ஆளப்பாரு இன்னொரு நாள் ஃபுல்லா வந்திருக்கலாம். அதான் நல்லது. இப்பவுமே ஆளுக்கு நல்ல லேட் ஆயிடுச்சு. சும்மா பலூன் சுடுறது வச்சு நான் என்ன பண்ண தெரியுமா? எத்தனை பலூன் சுட்ட கார்த்தி? எத்தனை பலூன் சுட்ட? லாஸ்டா கார்த்திக்கு ஒரு கப்பு கிடைச்சிருக்கு. ஃபைனலி நாங்க வந்து எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டோம். டைம் என்னாச்சு? இப்பதான் வந்தோம். நீ ஃபர்ஸ்ட் டிராவல்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. ஜாலியாக தான் இருந்துச்சு. இன்னொரு விஷயம்னா எங்களுக்கு வந்து பஸ் ரூட்டு தெரியல, பஸ் நம்பர் தெரியல. இதுதான் மேட்ரு. அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நாங்கள் வந்து நிறைய பஸ் ரூட்லாம் வந்து எழுதி எடுத்து வச்சிருக்கோம். அது வந்து எங்களுக்கு பயங்கரமாக ஃபியூச்சரில் யூஸ் ஆகும். கரெக்டு தானே? ஒருத்தி ஏன் வாயை முடிஞ்சிக்கன்னா பேச முடியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறமா எங்கள் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்கன்னு தெரியுது, ஆனால் யாருமே ஷேர் பண்ணல, லைக் பண்ணல. அதெல்லாம் பண்ணாதான் எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். சரியா? ஓகே, ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், பிடிச்சது பண்ணும். பாய்.